நம்ம தான் ராஜாக்களும் ஆசாரியலுமா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன? நீங்கள் தேவனுடைய ஆலயமும் நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீர்கள் சொல்லி. ஆமென், அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயம் சொன்னா, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொன்னா, என் நிமித்தம் தேவன் என் தேசத்தை மிழுத செய்வார். என் நிமித்தம் தேவன் என்னுடைய பிசினஸ் மிழுத செய்வார். என் நிமித்தம் தேவன் என்னுடைய வேலை ஸ்தலத்தை ஆதரிப்பார். ஆமென். ஏன்னா அங்க நான் இருக்கிறது நிமித்தம் தேவன் அதை மகிமையாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நான் இருக்கிறதுனால தேவன் மௌனமா இருக்க மாட்டார். ஆமென். நான் இருக்கிறதுனால என் தேசம் செழிக்காமல் இருக்காது. நான் இருக்கிறதுனால என்னுடைய சிட்டி மாறாம இருக்காது. ஆமென். நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும், நீ யோப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற அன்புக்காகவே என் பிசினஸ் ஆதரிச்சு, என்னுடைய ஸ்ட்ரீட் ஆதரிச்சு, என்னுடைய ஊரை ஆதரிச்சு, கர்த்தர் என் நிமித்தம் அங்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென்.